சித்தர்கள் வாசம் செய்யும் 1000 வருடங்களுக்கும் மேலும் பழமையான திருத்தலம் அருள்மிகு ஸ்ரீ ஆதிசிவன் திருக்கோவில். இது மதுரை மாவட்டம் புட்டுத்தோப்பு அருகாமையில் உள்ள மெஜ்ராகோட்ஸ் பாலத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. இங்கு 18 சித்தர்களில் ஒருவரான ஸ்ரீ சுந்தரானந்தர் சித்தர் அவர்கள் இங்கு அருள்பாலிக்கின்றார். இங்கிருக்கும் அரச மரத்தை தொல்லியல் துறை ஆய்வு செய்து இதை 800 வருடங்களுக்கும் மேலாக பழமையானது என்று கூறுகிறார்கள். 800 வருடங்களுக்கும் மேலும் பழமையான அரச மரம் என்று தொல்லியல் துறையால் சான்று வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இக்கோவிலில் ஒரு தூணில் சித்தர் குறியீடு என்று அழைக்கப்படுவர். இதை லிங்க திருமேனியில் கண், மூக்கு, வாய் இது போன்ற லிங்க உருவம் சித்தர்களின் குறியீடாக நம்பப்படுகிறது. சித்தர்கள் வாசம் செய்யும் திருத்தலங்களிலெல்லாம் இந்த குறியீடு இருக்கும். இந்த குறியீடு எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த தலங்களிலெல்லாம் சித்தர்கள் அருள்பாலிக்கின்றனர். சித்தன் வாக்கு சிவன் வாக்கு என்று சொல்வார்கள். சித்தன் இருக்கும் இடமே சிவன் இருப்பார். இங்கு ஸ்ரீ சுந்தரானந்தர் அவர்களுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. ஆவணி மாதத்தில் வரும் ரேவதி நட்சத்திரத்தன்று இங்கு அபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். அன்னதானம் சிறப்பாக நடைபெறும். பௌர்ணமி அமாவாசை அன்று சிறப்பாக அன்னதானம் நடைபெறும். இந்த விளக்கேற்றி அன்னதானம் உண்பவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா பிணிகளும் அகன்று நோய்வாய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை ஸ்ரீ சுந்தரானந்தர் அருள்வார் என்று நம்பப்படுகிறது. இவர் 18 சித்தர்களில் ஒருவராவார். இவர் வல்லப சித்தர் என்றும் அழைக்கப்படுவார். சித்த மருத்துவ மரபில் முக்கியமான சித்தர்களில் ஒருவர் ஸ்ரீ சுந்தரானந்த சித்தர். இவர் போகருடைய சீடர் ஆவார். சதுரகிரியில் அகத்திய பெருமான் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை இவர் எடுத்துட்டு வந்து இவர் பிரதிஷ்டை செய்தார் என்று கூறப்படுகிறது. அமாவாசை அன்று 18 சித்தர்களும் இங்கு வந்து வாசம் செய்வார்கள் என்று நம்பப்படுகிறது. இத்திருத்தலம் மிகவும் பழமையான திருத்தலமாகும். இங்கு இருப்பவர்களுக்கே இது தெரியாது இது எத்தனை வருடம் பழமையானது என்று. இங்கு கால பைரவருக்கு தனி சன்னதி உள்ளது. புத்திர பாக்கியம் வேண்டுவோர் இங்கு வந்து விளக்கு போட்டு கால பைரவரை சுவாமியை வழிபட்டு போவர்களுக்கு புத்திர பாக்கியம் விரைவில் கிடைக்கும். இங்கே புத்திர ஆஞ்சநேயருக்கு தனியாக சன்னதி உள்ளது. இங்கு திருப்பாலிக்கும் இறைவன் இத்திருத்தலத்தில் சுந்தரானந்தரால் வழிபட்ட இறைவன் பெயர் வில்வவரேஸ்வரர். அம்மாவின் பெயர் மங்கள நாயகி அம்மன். வில்வவரேஸ்வரர் என்று எப்படி பெயர் வர காரணம், முன்பு காலத்தில் திருத்தலம் இருக்கும் இடத்தில் வில்வ மரங்களாக இருந்தது, வில்வ காடாக இருந்தது. அதனால் இருக்கும் இறைவனுக்கு வில்வவரேஸ்வரர் என்று பெயர் அழைக்கப்பட்டது. அம்மன் பெயர் மங்கள நாயகி அம்மன். ஒவ்வொரு தை மாதத்தில் ஒரு அமாவாசை அன்று இந்த சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. இவரை வணங்குவதன் மூலம் சுகமான வாழ்க்கை அமையும், நன்மைகள் பெருகும், வாழ்க்கையில் நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் என்று நம் பக்தர்களால் நம்பப்படுகிறது. இங்கு வந்து இறைவனை வழிபட்டு அன்னதானம் செய்பவர்களுக்கும் அன்னதானத்தை உண்பவர்களுக்கும் சகல நோய்களிலிருந்தும் விடுபட்டு வாழ்க்கையில் இன்பமாக வாழலாம் என்று நம்பப்படுகிறது.
தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று வழங்குவர். இங்கு இருக்கும் இறைவன் அனைத்துக்கும் மேலானவர். இறைவனை நம்பி நன்கு பிரார்த்தனை செய்து வழிபட்டு செல்பவர்களுக்கு அனைத்து பிணியிலிருந்து விடுமுறை பெற்று வாழ்க்கையில் இன்பம் பெறும். அனைவரும் இத்திருத்தலத்தில் சென்று இறைவனின் ஆசையை பெறுவீராக. நமச்சிவாய.